தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலை 7:01 வரை, பிறகு மிருகசீஷம். இன்றைக்கு பிரதோஷம், அற்புதமான நாள். எந்த தோஷங்கள் நமக்கு ஜாதகத்தில் இருந்தாலும் அதை போக்குகின்ற ஆற்றல் பிரதோஷ நேரத்தில் நந்தியை வழிபட்டால் உண்டு. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் 2 வழிபாடை மேற்கொண்டாலே போதும். நந்தி வழிபாடும் செந்தி வழிபாடும் நன்மை தரும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பிரதோஷம்னு சொன்னால் நந்தியை வழிபடணும், பௌர்ணமின்னு சொன்னால் செந்தியை வழிபடணும், முருகப்பெருமான. அது மட்டுமல்ல, சிவன் பார்வதியையும் மலையை சுற்றி வந்து சிவாலய வழிபாடும் மேற்கொள்ளலாம். அப்படி வழிபடுகின்ற பொழுது இன்றைக்கு நம்ம நந்தி கொம்புடைய நாயகனாம் சிவனை பார்க்கணும். நந்திக்கு எத்தனையோ பாடல்கள்லாம் இருக்கு. நந்திக்கு பிரத்யேகமான கோயில்லாம் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் குளிபிரைன்னு ஒரு ஊர் இருக்கு. ராங்கியம் பக்கத்துல குளிபிரை அப்படின்னு. அந்த ஊர்ல உள்ள ஒரு நந்தி வித்தியாசமான நந்தி. சுவாமிக்கு அம்மனுக்கும் நடுவில் அதனுடைய முகம் இருக்கே, அது திரும்பி இருக்கும், அம்மனை பார்த்தபடி இருக்கும். இது மாதிரி எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நேரம் சாமியை பார்த்தபடி தான் இருக்கும் எங்கேயும். இது அம்பிகையை பார்த்த வண்ணத்துல அந்த காலத்திலேயே நிறுவன நந்தி. இது மாதிரி நந்திகள்கிட்ட நம்ம இந்த பிரதோஷ நேரத்தில் போய் பக்கத்தில் நின்று நம்முடைய கோரிக்கையை நினைச்சுக்கணும்னு வச்சுங்க. இந்த நந்தி என்ன செய்யுமா, இரவுல வந்து பரமசிவன் பார்வதியிட்ட தன்னுடைய பக்தன் சொல்ற குறைகளை சொல்லுவான். நாரணியால் நந்திதன குறைத்த மார்க்கம் நான் அறிந்து ஓதுகின்றேன் மச்சக்கேந்திரான்னு சொல்லி நாடி ஜோதிடத்துல முதல் 2 வரிகள் வரும். எல்லாமே நந்தி சொன்னதாக நாடி ஜோதிடத்தினுடைய பலன்கள் எல்லாம் வர்றதா ஒரு ஐதீகம் உண்டு. அதே நேரத்தில் இந்த நந்தி என்ன செய்யுது அப்படின்னா, சிவனை சுமந்து வருது. பொன்னார் மேனியன் ஆனவனை, புலியின் தோலை அணிந்தவனை, மின்னார் சென்றடை மீதினிலே மிளிரும் கொன்றை புனைந்தவனை, உன்னால் தானே கூட்டி வர உடனே முடியும் என்பதனால் விண்ணப்பம் நான் விடுக்கின்றேன், விரைவில் நந்தி வந்திடுக, நந்தி நந்தி வந்திடுக, நலங்கள் யாவும் தந்திடுக, இந்திரன் முதலாய் தேவர்களை எமக்கே அறிமுகம் செய்திருக்கேன்னு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால நான் நந்திக்காகவே ஒரு பாடல் எழுதினேன். பொதுவா நந்தி என்ன செய்யுது அப்படின்னா, சிவனையும் பார்வதியையும் சுமந்து வருது. அப்படி சுமந்து கொண்டு எங்களுடைய இல்லம் வந்து என்னுடைய குறையை தீர்க்கணும்னு இந்த பாடல்ல கருத்து இருக்கும். பொதுவா எந்த நந்தியை நீங்க கும்பிட்டாலும் சரி, நந்திக்கு அபிஷேகம் செய்கிற போது பன்னீரால் நீங்கள் அபிஷேகம் செய்தால் உங்களுடைய கண்ணீர் குறைய வாய்ப்பு உண்டு. பால் அபிஷேகம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் எண்ணிய காரியம் எண்ணியபடியே நிறைவேறும். இப்படி 16 வகையான அபிஷேகம், 51 வகையான அபிஷேகங்கள்லாம் இருக்கு. உங்கள் ஜாதக அடிப்படையில் எந்த அபிஷேகம் செய்யலாம், என்ன மாதிரியான நந்தியை வழிபடுவது. சில நந்திகள் பாருங்க, நம்ம பக்கமாயும் சாமி பக்கவாலும் இருக்கும். திசை மாறிய நந்தி சில இடங்கள்ல இருக்கு, சில இடங்கள்ல இப்படி வித்தியாசமான நந்தி இருக்கு. எந்த நந்தியாக இருந்தாலும் பிரதோஷம் என்று வருகின்ற பொழுது சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட வேண்டுமானால் நாம் நந்தியை வழிபட வேண்டும். அப்படி நந்தியை வழிபடுகின்ற பொழுது ஏதாவது ஒரு பதிகம் பாட வேண்டும். நந்தி நந்தி வந்திருக்கிற பதிகம், அல்லது வந்து கந்தனின் தந்தையை தான் கவனமாய் சுமந்து செல்வாய், நந்தனார் விலகுதற்காய் நந்தியே விலகி நின்றாய், அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய், நந்தியே உனை தொழுதேன் நாளும் நீ என்னை காப்பாயின் ஒரு 4 வரி சொன்னால் கூட போதும். அந்த நந்திக்கு நாம் கும்பிடுகிற வழிபாட்டாலே நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். பிரதோஷம் என்பது வாழ்க்கையிலே எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதை அகற்றுகின்ற ஆற்றலுடைய ஒரு நேரம். ஆகையினால இன்று வாய்ப்பிருப்பவர்கள் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தி சிவன் உமையவளை வழிபட்டால் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனக்குறி அகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும், நட்பு வட்டம் விரியும். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சந்திரனோடு கூடி சந்திர மங்கள யோகத்தில் இருப்பதனாலே குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ நீங்கள் ஏதாவது திருமண முயற்சி செய்தால் அது நடைபெறும். இல்லை, பெற்றோர்களின் மணி விழாக்கள் பவள விழாக்களுக்கான ஏற்பாடு செய்தாலும், கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழாவில் கவனம் செலுத்தினாலும் அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இன்று ஒரு பொன்னான நாள், புதிய ஒப்பந்தங்கள் வருகின்ற நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 6:14 வரை உங்கள் ராசிக்குள் சந்திர மங்கள யோகம் இருக்கின்றது. எனவே நினைத்தது நடக்கும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உடனுக்குடன் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பலன் கொடுக்க போகின்றது. அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறுகின்ற நாள். நாணய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அந்த சிந்தனைகளும் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் அமைகின்றது.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியனும் புதனும் சந்திரனும் உங்கள் வீட்டில். தனாதிபதி சந்திரன் இருப்பதனாலே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். சூரிய பலம் நன்றாக இருப்பதனாலே காரியங்களில் வெற்றி உண்டு. அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். மாமன் மைத்துன வழியில் ஒரு மங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காகும். இருந்தாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தேவையான நேரத்தில் தேவையான அளவிற்கு பொருளாதாரம் உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகின்றது. அதற்கு மாறலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். குரு உச்சம் பெற்றிருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பொருளாதார நெருக்கடி அகலும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சுக்கிரனோடு கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் என்றாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு மன கிளேசங்கள் அதிகரிக்கலாம். இனம் புரியாத கவலைகள் மேலோங்கும். என்ன இருந்தாலும் இன்று நந்தி வழிபாட்டு மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு சிலர் உங்களுக்கு உங்களோடு கூட இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதாக சொல்லி ஆனால் உதவி செய்வதற்கு மறுப்பார்கள். காரணம், ஜென்மத்தில் கேது இருக்கின்றார். கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். பொதுவாக ராசியில் கேது இருக்கின்ற பொழுது குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்வது மூலமே நீங்கள் துன்பங்களிலிருந்து விடுபட இயலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கடமையில் இருந்த தொய்வு அகலும். கண்ணும் கருத்துமாக இருந்து காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். நினைத்தது நிறைவேறும் விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ஏதாவது புது முயற்சிகள் செய்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த காரியம் ஒன்றை இன்று செய்து முடித்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதால் பயணங்கள் உங்களுக்கு பறந்துருவதாக அமையும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதிலும் குறிப்பாக மாலை 6:14 வரை சந்திராஷ்டமம். எனவே பகல் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். துன்பங்கள் துள்ளி ஓட வேண்டுமானால் உங்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக இன்று சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மாத சிவராத்திரி முழுமையாக விரதமும் இருந்து நந்தி சிவன் உமையவளை வணங்கினால் நல்லது நடக்கும். அதே நேரத்தில் 8லே செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் தோன்றினாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று பகல் பொழுது நன்றாகவே இருக்கிறது. மாலை 6:14க்கு மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே இன்று பகல் உங்களுக்கு நன்மையே உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்த்த உதவி எளிதிலே கிடைக்கும். சகோதர வழியில் நல்ல செய்திகள் வரலாம். நண்பர்கள் நம்பிக்கைக்குரியவரும் நடந்து கொள்வார்கள். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். புதிய இடத்திற்காக நீங்கள் செய்ய முயற்சியும் கைகூடலாம். செவ்வாய் 7 இருப்பதனாலே சந்திரனோடு இணைந்திருப்பதனாலே மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தலைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். தலைமை பதவிகள் கூட உங்களுக்கு தானாக வந்து சேரும். 6லே செவ்வாய் இருப்பதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். 4ல் சனி இருக்கின்றார். எனவே உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துங்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினாலே ஆரோக்கியம் சீராகும். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் கூட அவரது பார்வை 12ல் பதிவதனாலே பயணங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலாக்களை செல்வதற்கு முன் வருவீர்கள். ஒரு சிலர் அயல் மாநிலங்கள் செல்வதில் அக்கறை காட்டுவீர்கள். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நந்தி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு குருவின் பார்வையால் குதூகலம் கூடுகின்ற நாள். கூடுதல் லாபம் தொழிலே கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரலாம். பக்கபலமாக இருக்கும். நண்பர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். கூடுதல் லாபம் தொழிலே கிடைக்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ராகு 7லே கேது காலசர்ப்ப தோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை இருக்கிறதே, எப்பொழுது மாறும் என்று நினைப்பீர்கள். குரு சிம்மத்திற்கு அதிச்சாரமாக வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சி கூடும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. இருந்தாலும் இன்று ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் என்றாலும் கூட மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. மீன
ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பாடுபட்டதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். துன்பங்கள் துள்ளி ஓட நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை சிவாலய வழிபாடு, சிவன் உமைய வழிபாடு, பிரதோஷம் என்பதனாலே நந்தியையும் நீங்கள் வணங்குவது நல்லது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன். எனவே அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்கள் அல்லது அரசியல்வாதியாக இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். 3இல் செவ்வாய் இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று இனிய நாள், நல்ல நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.